Hello, friends. Welcome to Red 47. நான் தான் உங்க முதல்ல ஆப்டிடியூட் ஃபேக்கல்டி. எஸ் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? ஒரு சூப்பரான வீடியோ. அதாவது ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கட்டும், நம்ம இந்த 2026 வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அப்படின்றதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ என்ன மாதிரியான ஸ்டடி பிளான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதற்கு முன்னாடி இங்கே தெளிவாக கொடுத்துட்டேன். ஸோ என்ன சார் அப்படின்னா, ரைட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் ஃபவுண்டேஷன். எஸ், ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கேலண்டர்ல நமக்கு வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். எஸ், ஸோ கேலண்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ நமக்கு குரூப் 1 எக்ஸாம் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் அப்படின்றது எனக்கு எப்போ செப்டம்பர்ல இருக்க போகுது. அதே மாதிரி குரூப் 2 அப்படின்றது எனக்கு அக்டோபர்ல இருக்க போகுது. ஸோ குரூப் 4 அப்படின்றது எனக்கு டிசம்பர்ல இருக்க போகுது. கிட்டத்தட்ட 6, 8, 10 மாசம்னு வச்சுக்கோங்க அப்ராக்ஸா. ஸோ அப்போ நம்ம இந்த இனிஷியலா இருக்கக்கூடிய இந்த ஸோ செப்டம்பர் வரைக்கும் அப்படின்னு வச்சாலும் நமக்கு 9 மாசம் இருக்குப்பா, சரியா? எஸ், அப்போ இந்த 9 மாசத்தை நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டேன்னா இந்த ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். நீங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க இப்பத்திலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக காலேஜ் முடிச்சு நீங்கள் வெளியே வரும்போது எக்ஸாமுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி ஆகிடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் பொறுமையாக படிக்கலாம். இல்லை நான் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டாக இருக்கேன், இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பேன்னா உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி ஒரு ஆஸ்பிரண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டை விட ஸோ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் சூப்பராக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு லாங் டைம் இருக்கு. அந்த டைமில் உங்களுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்றது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸோ டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு ஆஸ்பிரண்ட் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட் 7 மணி நேரம் படிக்கிறேன்னா கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃபு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்லாம் ஒரு 3 to 4 மணி நேரம் படிக்கலாம். அப்போ நீங்கள் தெளிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம், ஸோ போட்டுக்கொள்ளலாம். கரெக்டா? எஸ், ஸோ அதுதான் கொடுத்துருக்கேன். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டு, இல்லை நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்குலாம் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஒரு டைம் அப்படின்றது. ஸோ அதே ரிப்பீட்டர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு 100% சான்ஸ் இருக்கு. 100% சான்சஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம் அப்படின்றத கிராக் பண்ணுறது. ஸோ மறக்காமல் எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டைம் இருக்கும், ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும் கான்செப்டை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கே நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இயர்லி ஸ்டார்ட் ஈஸி சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? எஸ், அப்போ நமக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான ஸோ போஸ்ட் பார்க்கும்போது நமக்கு ஒரு டாப் லெவல் போஸ்ட் அண்ட் மிட் அண்ட் கிளர்க் லெவலில் மாதிரியான ஒரு போஸ்ட் தான் இருக்க போகிறது. ஸோ நீங்கள் எனி டிகிரி அப்படின்றது இருக்கணும். அண்ட் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 10th. ஸோ குரூப் 4 and 2க்கு எனக்கு ஏஜ் லிமிட் இல்லை. குரூப் 1க்கு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஏஜ் லிமிட் அப்படின்றது இருக்கு. சரியா? ஓகே, உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், ஸோ சயின்ஸு, இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாமே இருக்கும் போது இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் அப்படின்றது இருக்கும். சரிங்களாப்பா? கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? ஓகே, டன். இப்போ நம்ம ஸ்டடி பிளானுக்குள்ளே போயிடலாம். அதற்கு முன்னாடி ஸோ நம்மளுடைய ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸோ நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ குரூப் 1க்கான சிறகுகள் பேட்ச் அண்ட் சிந்தனை சொல்லக்கூட குரூப் 2க்கான பேட்ச், லட்சியம் சொல்லக்கூடிய குரூப் 4க்கான ஒரு பேட்ச். இந்த ஒரு பேட்ச் அப்படின்னு நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கோடு Y1029 யூஸ் பண்ணி எப்பவும் இல்லாத ஒரு ஆஃபர், அதாவது இங்கே பாருங்க இயர் எண்டோடைய ஆஃபர் போயிட்டு இருக்குப்பா. ஸோ எப்பவுமே 20 இருக்கக்கூடியது இப்போ 25. ஸோ நம்ம கோடு Y1029 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 27% ஆஃப் ஆஃபர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு MCQ மட்டும் இல்லாமல் டபுள் வேலிடிட்டி கிடைக்கும். இல்லை எனக்கு எல்லா பேட்சுமே வேணும் சார், ஏன்னா ஒரு பேட்சுமே 2000, 2500, 3000 கொடுத்து நான் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஒரு மெகா பேக் அப்படின்றது இந்த ஆஃபர் டைம்ல அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா நார்மலாக 7000 இருக்கக்கூடியது இந்த ஆஃபர் டைம்ல இது ஒரு 4500 to 5000 தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு 2 பேட்ச் வாங்குறதுக்கு இதை வாங்கிட்டீங்கன்னா என்ன ப்ளஸ்னா 2 வருஷம் வேலிடிட்டியோட இந்த 2 வருடம் 1000 பேட்ச் அதால நம்ம வந்து லான்ச் பண்ணோம். அந்த 1000 பேட்ச் நீங்கள் இந்த ஒரே ஒரு பேக்ல அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வே ஐடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். சரிங்களா? எஸ், ஸோ மறக்காம இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோடைய கோர்ஸ் லிங்க் அப்படின்னு நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? டன்ப்பா. சரி, இப்போ எனக்கு ஸ்டடி பிளானருக்குள்ள வரேன். ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய பேசிக் கான்செப்டை நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டடி பிளானர் இங்கே நான் கொடுத்துருக்கக்கூடிய ரஃப் ஸ்டடி பிளானர் வச்சு ஸோ லைட்டாக ஆல்டர் பண்ணிக்கணும். சரியா? இப்போ நான் இங்கே 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன், தமிழ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இங்கே தமிழ் அப்படின்றது எல்லா செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதாவது நான் 3 ஃபேஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ 90 days 1 to 30 ஒரு ஃபேஸ், அடுத்து
31 to 60, அதுக்கப்புறம் 61 to 90. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, சப்ஜெக்ட் ஜிஎஸ்க்கு கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஆப்டி அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இங்கே கிராமர் ரிலேட்டட் ஆகும், அதாவது இலக்கியம், இலக்கணம், தமிழ் ரிலேட்டட்லாம். அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறவங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் அப்படின்றது ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளலாம். அண்ட் தென் உங்களுக்கு பாலிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்றது. சரியா? ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன்ட், மெடிவல் இருக்க போது. ஸோ பாலிட்டி, கான்செப்ட். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசிக் மேக்ஸ், நம்பர்ஸ்னா என்ன, பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு டெய்லி ரிவிஷன். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours to 7 hours உங்களுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஸோ செக்ரிகேட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு மாதம் நீங்கள் இதை தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, நெக்ஸ்ட்டுக்குள்ளே வரேன். நெக்ஸ்ட் நான் அடுத்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டிடியூடும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இது கூட என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய லாங்குவேஜ் பேப்பர் அப்படின்றதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது 100 கொஷின் இருக்குது, கரெக்டா? அப்போ 3 சினாரிலையும் 3 ஃபேஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய லாங்குவேஜ் பேப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? அப்போ இங்கேயும் அடுத்து ஒரு 5ல இருந்து 7 மணி நேரம் அப்படின்ற பிளான் பண்ணிட்டோம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும். அதுவும் இந்த செகண்ட் ஃபேஸ்ல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸோ எம்சிக்யூ பாருங்க அண்ட் ப்ரீவியஸ் இயர். எப்பயும் பிவைக்யூ அப்படின்றது ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு கொஷின் பேப்பர் அனலைஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல நடந்த கேள்விகளை நம்ம என்ன பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ணதான் நமக்கு ஓகே ஒரு ஐடியா கிடைக்கும். சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் எது நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் நடக்குது. சரிங்களாப்பா? அதனால அதுல நீங்க தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்து ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த ஒரு லாஸ்ட் 30 days. ஸோ அப்போ இந்த ஃபுல் சிலபஸ் ரிவிஷன் அப்படின்றது ஆல் சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கணும். நீங்கள் டெய்லி ஒரு 2 மணி நேரம் ரிவிஷன். சார் அப்போ என்ன சார் நீங்கள் சொல்றதே ரொம்ப தப்பு சார், 3 மாசத்துல எப்படி சார் ஃபுல் டிஎன்பிசிக்கு படிக்க முடியும் அப்படின்னா, இதை இன்டூ 2 டைம் பண்ணிக்கோ. அப்போ நான் சொன்ன 3 மாசத்துல என்ன பண்ணிக்கோ, 6 மாசமா கன்வெர்ட் பண்ணிக்கோ. அண்ட் ஒரு ஃபேஸையும் 2 மாசத்துக்கு வச்சுனா கூட 6 மாசம் ஆயிடும். ஸோ அப்போ இன்னும் கிளியரா இருக்கும். அடுத்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின், மார்க் டெஸ்ட், அந்த மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேஸ் ரொம்ப முக்கியம். 147 ஒரு ரூல் இருக்கு, இந்த ரூல் யூஸ் பண்ணிக்கோ. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டே படிக்கிறது, அகைன் 4th டே படி, அகைன் 7th டே படி. இந்த ரூல் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நிறைய வின்னர்ஸ், ஓகேவா, நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து இந்த ரூல் சொல்லியிருக்காங்க. அண்ட் 357 ஒரு ரூல் இருக்கு, அண்ட் ஃபெயின்மேன் டெக்னிக்னு இருக்கு. நிறைய விஷயம் இருக்கு, நம்ம அதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்ப்போம். சரியா? ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஃபேஸ். ஏன்னா ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ரிவிஷன் மட்டும் இல்லாமல் உங்களுடைய டெஸ்ட் அண்ட் அதோடைய அனலைசிஸ். ஏன்னா வீக்கர் பார்ட்டை நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ஒரு அனலிசிஸ் அப்படின்றது. சரிங்களா? எஸ், டன். அப்போ இதுதான் உங்களுடைய டார்கெட். என்னன்னா ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 4, சரியா, உங்களுடைய பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணணும். ஃபேஸ் 1, செகண்ட் சிலபஸ் கம்ப்ளீட், 3வது எக்ஸாம் ரெடி. அப்போ நீங்க இங்க என்ன பண்ணிக்கோங்க, 1 and 2, 3 and 4, 5 and 6. ஸோ டோட்டலா 6 month அப்படின்றதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஸோ ஒரு 180 daysக்கு ஒரு பிளானர் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இதை இன்டூ டைம். சார் இல்ல சார் எனக்கு இன்னும் டீட்டெயில்டா டாபிக் வைஸ் எனக்கு சிலபஸ் வேணும் சார், டாபிக் வைஸ் எனக்கு சிலபஸ் வேணும் அப்படின்னா அதையும் நான் தரேன் இப்போ. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம அடாலேயே அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்கள் டவுன்லோட் அப்படின்றத பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோ. ஸோ இந்த க்ரோம்ல என்ன பண்ணிக்கோங்க, ஸோ விமல் அப்படி சாரி Ada247 போங்க. எஸ், என் பேர் இருந்தது, அதை பார்த்தேன். இங்கே இந்த ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுக்குள்ள போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு டிஎன்பிசி அந்த தமிழ்நாடு மெகா பேக். ஸோ அந்த தமிழ்நாடு மெகா பேக் பற்றி நான் சொல்றது மாதிரி டிஎன்பிசிக்குள்ளே போங்க. எஸ், இங்கே உங்களுடைய பேட்ச் அப்படின்றதுக்கு அதே மாதிரி ஸோ டெக்னிக்கல் சர்வீஸ் பேட்சும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிந்தனைக்குள்ளே இல்லை லட்சியம்குள்ளே போகிறேன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு எவ்வளோ ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், எவ்வளோ மார்க் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். இன்னமும் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஸோ மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய என்கொயரி டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியோட டெமோ வீடியோ இருக்கும். அண்ட் ஸ்டடி பிளானில் இங்கே கிளிக் இயர் ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு சப்ஜெக்ட்டுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்படி தான் கிளாஸஸ் கொண்டு போகும். ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுதுன்ற ஒரு டீட்டெயில் வியூ அப்படின்றது இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் இதையே என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஸோ மோர் ஆஃபருக்குள்ளே போய் நம்மளுடைய கோடு யூஸ் பண்ணி இங்கே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிற கோடை நம்ம கோடு யூஸ் பண்ணி என்ன பண்ணிப்பாங்க, Y1029 அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2140 ரூபான்ற இந்த ஒரு ப்ரைஸ் கிடைச்சிடும். ஸோ மெகா பேக் அப்படின்றத சொல்கிறேன். இங்கே வாங்க, ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடு மெகா பேக்குள்ளே போயிட்டீங்கன்னா இதில் நீங்கள் எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வே நீங்கள் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். 35,000 ஆன்லைன் கிளாஸஸ், மார்க் டெஸ்ட், இ புக்கு, வீடியோன்னு சொல்லிட்டு
எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது ஸோ இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸும் கவர் ஆகும். இங்கே பாருங்கள், ஸோ எல்லா டிஎன்பிசி எஸ்எஸ்சி பேங்கிங் சொல்லிட்டு எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். ஸோ அதனால் மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்களேன், கோடு ரிமூவ் பண்ணிட்டா 7000 ரூபாய் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய கோடு Y1029 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இது 5157 Y1029. எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5200 அப்படின்றதுல இருக்கும். இப்போ இந்த 27% ஆஃபர்னால இன்னமும் கம்மியாக இருக்குது. மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு எதுவும் டவுட்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ பேட்ச் ரிலேட்டடாவோ இல்லை ஜாயின் பண்ணுற ரிலேட்டடாவோ இல்லை வேறு என்ன சப்ஜெக்ட் ரிலேட்டட்னாலும் நீங்கள் vimal.raj@247.com இந்த ஒரு மெயிலுக்கு மறக்காமல் மெயில் பண்ணிடுங்க. நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்லேயே கீழே என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். சரிங்களா? எஸ். ஸோ அடுத்து நம்ம ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். இந்த ஒரு ஸ்டடி பிளான் இல்லாமல் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. நான் அதை பற்றி என்ன பண்ணுறேன், ஸோ அடுத்தடுத்த வீடியோ போகிறேன். சரிங்களாப்பா? எஸ். ஸோ தேங்க்யூ.